ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்போஸ் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் அம்மா எனக்கு வேண்டி சில கிச்சன் மினியேச்சர் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பார்க்கலாம். ஒரு குட்டியான கடாயை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு பணியாரக்கல் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்பவும் அழகாக இருந்துச்சு, குட்டியாக அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்க்கிறது, அதுக்கப்புறம் குழிக்கரண்டின்னு சொல்லுவாங்க, குழம்பெல்லாம் நம்ம ஊற்றுறதுக்கு. அதுக்கப்புறமா இரும்புலேயே சப்பாத்தி தேய்க்கிறது. அப்புறமா இது அந்த சொல்லுவாங்க இல்லைங்க, அருவாமனை. இது வந்துட்டு நம்ம தேங்காவை ரெண்டாக உடச்சி அந்த ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு அப்படியே இது பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு தேங்காய் துருவி கிடைக்கும். அதுக்கப்புறமா அடுப்பு, நம்ம வந்துட்டு மேலே கடாயை வச்சு கீழே விறகு வச்சு பற்ற வச்சு மேலே நம்மளேருந்து ஏதாவது சட்டி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டுட்டு போகலங்க, அப்போது நம்ம எண்ணெயில் பப்படம் போட்டோன்னா அப்படியே பிடிச்சி எடுக்கிறது இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு இது ஓட்டக்கரண்டி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூரியெல்லாம் போட்டோன்னா அப்படி வடிச்சு எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இரும்புலேயே வந்துட்டு பணியார குச்சி கொடுத்துருந்தாங்க, நம்ம இப்படி குத்தி எடுக்கிறதுக்கு, பணியாரத்தை திருப்பி போடுறதுக்கு, இல்லைன்னா குத்தி அப்படியே எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தோசை கரண்டி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரையிங் பேன், வறுவல் சட்டி கொடுத்துருந்தாங்க. நல்லா வந்துட்டு நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றி அப்படியே மீன்லாம் வறுத்து எடுக்கலாம். அதுக்கப்புறம் தோசைக்கல் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே உண்மையாக சொன்னால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.